செம்மையாக இருக்குது. ஆனால் ஃபீலிங்ஸாக இருக்குங்க. லாஸ்ட்டு படம் தளபதி இது, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்கார், வேறு மாதிரி இருக்கார். அவர் அந்த ஏஜ் மாதிரியே தெரியல தளபதி. ஆமாம், ஆக்சுவலாக இது ஒரு ரியல் இதுவும் நடந்தது. இப்போ இது ரீலாகவும் இருக்குது, ரியலாகவும் இருக்குது. ஆக்சுவலாக தளபதி வெறியனுங்க. நான் இப்போ ரொம்ப அப்படியே பைத்தியமாக இருக்குது, க்ரேஸாக இருக்குது. அது லாஸ்ட்டு படம்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. அதான் எம்ஜிஆர் தான், அவ்வளோதான். நெக்ஸ்ட் எம்ஜிஆர் தான். திட்டாதீங்க எல்லாரும், என்ன ட்ரோல் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் எம்ஜிஆர் தான், அவர் தான். ஆமாம், அப்படி தான் இருக்குது. அந்த ஏஜ்க்கு அவர் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அந்த காலத்தில் பார்க்கல எம்ஜிஆர் எப்படின்னா பண்ணாருன்னு. இந்த இதில் நியூ எம்ஜிஆராக இருப்பாருன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ லாஸ்ட் மூவி எப்படி இருக்குன்னு தெரியல, வெயிட்டிங். வி வில் மிஸ் விஜய் ஆன் தியேட்டர், ஆன் சினிமாஸ் வி வில் மிஸ். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேன், பெரியவங்கலேருந்து ரொம்ப குட்டி, கண்ணு சிமிட்டாமல் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. பிகில் படம் போயிட்டு கண்ணே சிமிட்டில் என் தங்கச்சி பொண்ணு ரொம்ப குட்டியாக இருக்கும்போது. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மூவி. சாட்டை சொல்கிற மாதிரி, ஸோ எம்ஜிஆரோட இது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, பின்பற்றணும். பட் வி ஆர் சப்போர்ட்டிங் ஹிம். ஸோ எங்கள் வீட்டில் ஓட்டு போடாதவங்களாம் கூட நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த எலெக்ஷன் அண்ட் ஃபார் த மூவி ஆல்சோ. ஆன இடனும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ சேஞ்ச். ஸோ நிறைய சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படியாவது யங்கர் ஜென்ரேஷனை வந்து அட்ராக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன், நிறைய சேஞ்சஸ் கொடுத்து ஆஸ் அ சிஎம்மாக. எஸ், வெரி மச். டைட்டில் நல்லா தான் இருக்குது, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்ஃபி எடுக்க மாதிரி இருக்குது, அது நம்புற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். ரெண்டாவது சாட்டை சொல்கிற மாதிரி இருக்குது. சாட்டை சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் மாதிரிலாம் வரவே முடியாது, எந்த காலத்துக்கு வர முடியாது. பார்ப்போம். போட்டிருக்காங்க, அது ஏற்கனவே படம் வந்துச்சுல, நான் படம் வந்துருச்சு, எம்ஜிஆரே நடிச்சு வந்துருச்சு. இவர் அடுத்து எடுக்கிறாரா, பார்ப்போம். நல்லா ஆணையிட்டு என்னென்ன பண்ணுறது, எல்லாம் அத்தனை பேர் நிற்கிறானுங்க வரிசையில், என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொதல் லுக் நல்லா இருக்குது, மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. இது சாட்டில் அடிக்கிற மாதிரி இருக்குது, நம்புற மாதிரி இல்லை. அவரு எடுத்தால் தான் அது எடுபடும், இவர் எடுத்தால் எடுபடாது சாட்டை. அது அவருக்கு தான் அது. இவரெல்லாம் எத்தனை சாட்டை எடுத்தாலும் எடுபடாது. கடைசி படம் சொல்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மரண லுக்காக இருக்குண்ணா, அது வேறு லெவலில் இருக்குது. தளபதி மாஸ் தான், அது வேறு இதை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு தான் சூட்டாக இருக்குது, சூப்பர் தான். அது எப்படின்னு சொல்லலாம்னா மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரியும் வேறு லெவலில் காட்டுதுண்ணா. அது அடுத்த எம்ஜிஆர் மாதிரியே இருக்குண்ணா. பற்று வர மாதிரி தான் இருக்குது, பார்ப்போமே, வந்தால் தான் தெரியும். ஆனால் சோஃபா அவர் செய்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது, எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கு சூப்பராக இருந்ததுங்க. செகண்ட் லுக்கு வந்து நான் ஆணையிட்டால் போட்டிருக்காங்க, புது கான்செப்டாக இருக்குது, நல்லா இருக்கும் போல். ஹெச் வினோத் டைரக்ஷன் வேறு, சூப்பராக எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அவருடைய டைரக்ஷனில் விஜய் மூவி இது எப்படி வருதுன்றது பார்ப்போம். லாஸ்ட்டாக ஹெச் வினோத்தோட டைரக்ஷனில் அஜித் மூவி பார்த்தோம், அது சூப்பராக இருந்தது. நான் அஜித் ஃபேன் தான். ஸோ அதனால் விஜய் இது டைரக்ஷன் பண்ணுறாரு, அவரது எப்படி இருக்குன்றது நம்ம இந்த முறை பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எம்ஜிஆர் மாதிரி அந்த ஒரு சாங் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு, நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் சாங் இருக்குது, அந்த சாங் இதில் கனெக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த பார்ப்போம், அதனுடைய வைப்பு எனக்கு தெரிஞ்ச சாங்கோட லைனாக கூட இருக்கலாம். சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. தளபதியோட படம் இது ஃபர்ஸ்ட் லுக் நல்லா தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெச் வினோத் பண்ணுறதுனால ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். தெலுங்கு டப்பிங் சொல்கிறாங்க, இருந்தாலும் வந்துட்டு படம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மாற்றி புதுவிதமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலுக்கு வர்றதுனால அது வந்துட்டு மக்களை ஈர்க்கிறதுக்காக உள்ளதாக இருக்கும். ஆல்ரெடியே அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ நிச்சயமாக நினைக்கிறேன் வந்துட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான், அரசியலை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் ட்ரெண்டிங் தான், அவ்வளோதான். இப்போது வந்துட்டு அஜித்து கூட தான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒன்றும் இப்போ படம் ப்ரொமோஷனுக்கு வர்றது கிடையாது. இப்பயும் அவர் ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த ரேஸாக போனதுக்கப்புறம் துபாயெல்லாம் ரொம்ப எல்லா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு இப்போது. அது மாதிரி அரசியலுக்கு வர்றதுனால அது எல்லாம் பழகி தான் ஆகணும், ஜனங்களோட பழகி தான், மக்களாக பழகி தான் ஆகணும். அரசியலுக்கு வரப்போ அது வேணான்னு சொல்ல முடியாது. அப்போ தான் வந்துட்டு ஜனங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு நம்பிக்கையோடு ஓட்டு போடும். நிச்சயமாக சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு அவருக்கு ஒரு 40% சப்போர்ட் இருக்கும் அவருக்கு அரசியலுக்கு பொறுத்த வரைக்கும். ஜனநாயகம்னு டைட்டில் வச்சா அரசியல் படம் தான் அது. அதாவது இவருக்கு எல்லாருமே வந்துட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நான் யாருன்னு சொல்ல தேவை கிடையாது. அவங்க படத்தில் நடிச்சுட்டு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க எல்லாருமே, அது யாராக இருந்தாலும். அப்படிங்கிறப்ப
சினிமாங்கிறது வந்துட்டு ஜனங்களுக்கு வந்துட்டு அவங்கள யாருன்னு காமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்துடுறாங்க. ஸோ விஜய்க்கு இது ஒரு பூஸ்டாக தான் இருக்கும். இந்த படம் வந்துட்டு ஒரு 60%க்கு மேலே தான் இருக்கும் அவருக்கு சப்போர்ட். அதாவது ஆல்ரெடி அவர் ரீச்சில் இருக்கிறாரு. விஜய்னு தெரியாத ஆளுங்க கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு வந்துட்டு இந்த படமும் ஒரு இதாக தான் இருக்கும். படத்தை வச்சு அவர் வரணும்னு தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவரோட ரசிகர்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ரசிகர்கள் ஓட்டு போட்டாலே உங்களுக்கு தெரியும், உள்ளவங்க எல்லா ரசிகர்களும் ஓட்டு போட்டாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு அவர் ஜனங்க கூட ரீச் ஆகிருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு. அதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா எல்லோரும் அவங்க ரசிகர் எல்லாருமே ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு அரசியலில் ஒரு 40% வந்துடுவார் அவர். எப்படி நிச்சயமாக எதிர்பார்க்குறோம். ஓகே, அனிருத் மியூசிக்கு அவர் ரஜினிகாந்துக்கு தான் வந்துட்டு நல்லா போடுறாரு, இவருக்கு சொதப்பி விட்டுறாரு. ஸோ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இந்த படத்தில். நல்லா இருக்கு, செமையாக இருக்குது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இனிமே தான் தெரியும். இனிமே தான் இப்போ தான் வராரு. இனிமே தான் நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறோம், நினைக்கிறோம். ஒரு சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறோம், நான் எதிர்பார்க்குறோம். ஸோ மேபி அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ ஆஸ் அ ஃபேனாக ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம் விஜய் இன் தியேட்டர்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த தளபதி 69. வேறு லெவலில் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அதுவும் கடைசி வேறு சூப்பராக இருக்கும். அனிருட் சொல்லவே வேணாம், பிச்சு எடுப்பார். பிஜிஎம்மும் வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மியூசிக் வரட்டுமே, ரொம்ப வெயிட்டிங். தெரியல, வினோத்துது அப்படி எழுதுவாரான்றது எனக்கு டவுட்டு தான். அரசியலோட கண்டென்ட் அவர் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், அரசியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அனிருத் நல்லா, இப்போ ரீசெண்டாக அனிருத் எல்லாத்துமே கொஞ்சம் நல்லா தான் வந்துட்டுருக்கு. அதுவும் கொஞ்சம் நல்லா செட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரைலர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அது எப்படி வருதுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். கரெக்டாக தான் இருக்குது, பொருத்தமான டைட்டில் தான், நல்லா இருக்குது. கதை எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ட்ரைலர் வந்த பிறகு நம்ம தெரியும்.